தனிக்கட்சி துவங்கத்தான் பாமகவிலிருந்து வெளியேறினீர்களா? இல்லை, இதெல்லாமே இயற்கையாக நடக்கிறது தான். ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர்லேருந்து வரும்போது தனிக்கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. அதற்காகத்தான் ஒரு வருட காலம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நம்ம நினைச்ச அளவுக்கு திட்டங்கள், எதிர்நோக்கு திட்டங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தது. ஸோ அதை நம்ம தனியாக தான் போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல எந்த இடத்துல திட்டங்கள் இருக்கோ அங்கவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி தான் பாமகவில் ஜாயின் பண்ணது. வெதர் அவங்க 8 ஆண்டுகளாக சொன்ன கொள்கைகளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நான் வெளியிலே வந்திருக்க போறதில்ல. லோக்சபா தேர்தலில் பாமகவை எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்தாதது ஏன்? நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியல் இருந்து அப்படின்னு தான் என்னோட நோக்கமே தவிர யாரையும் எதிர்க்கணுங்கிறது என்னோட நோக்கமே கிடையாது. ஆக்சுவலாகவே இந்த எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதே எனக்கு பிடிக்காத ஒன்று தான். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், அவங்களோட கொள்கைகளோ திட்டங்களோ மக்களுக்கு எதிராக இருக்கும்போது அதை தான் நம்ம எதிர்க்கணுமே தவிர வேற சாதாரண தனி மனித தாக்குதலோ ஒரு கட்சியை எதிர்க்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாதது தான் என்னை பொறுத்த வரைக்கும். தென்சென்னை, மயிலாடுதுறை, நாமக்கல்லில் மட்டும் அமஅக போட்டியிடுவது ஏன்? ஆக்சுவலா தென்சென்னை மாநகரம். ஒரு மாநகரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் இந்த தொகுதியை மாற்றத்துக்கான அனைத்து திட்டங்களும் வச்சிருக்கோம். அதே போல மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா விவசாய பகுதி, அதிக விவசாயிகளை கொண்ட பகுதி. இன்னைக்கு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் பார்த்திருப்பீங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அங்கதான் வரப்போகுது. ஸோ அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றணும். நாமக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடிநீர் பிரச்சனை அதிகமா இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்புறம் இந்த கோழி பண்ணைகள் அதிலெல்லாம் என்ன மாதிரியான நவீன திட்டங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு அவங்களோட தொழில் முன்னேற்றத்திற்கும் மக்களின் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கும் பயன்படும். இப்ப 3 பகுதியிலையும் போது இந்த 3 பகுதியும் ஒண்ணு சேர்த்தோம்னா தமிழ்நாடு வந்துடும். சோ இந்த 3 கார்னர்லயும் நாங்க நிக்கிறோம். சிங்கப்பூரில் வாழ்ந்த உங்களுக்கு தமிழக மக்கள் மீது ஏன் திடீர் பாசம்? என்னுடைய குடும்ப சூழ்நிலை, கடன் சுமைக்காக தான் நான் சிங்கப்பூருக்கு போனேன். அப்படி போகும்போது எங்களோட குடும்பத்தோட சூழ்நிலையை சரி செய்த பிறகு நம்மளாலையும் ஓரளவுக்கு வாழ்வாதாரம் இங்க நம்ம இருக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு தொழில் தொடங்கலாம், அந்த அளவுக்கான பணம் ஏற்பாடு செய்த பிறகு நான் இங்க வந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா சிங்கப்பூர்ல 8 ஆண்டுகள் நான் இருந்ததுக்கு காரணம் தமிழ் அங்க ஒரு மொழி, தேசிய மொழியா இருக்குங்கிற ஒரு உணர்வு தான் என்ன 8 ஆண்டுகள் கூட அங்க இருக்க வச்சுச்சு. முடிவு பண்ணி வந்ததே அரசியலுக்காக தான். இன்னமும் இருந்திருக்கலாம் சிங்கப்பூர்ல, நம்ம இருந்தாலும் அவ்வளவுதான், இது போதும், இனிமே நம்ம நாட்டுக்காக வந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நான் வந்துட்டேன். அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை பற்றி? கட்சிகளோட தேர்தல் அறிக்கை சும்மா வித்த காட்டுற மாதிரியான விஷயம் தாங்க. எத்தனை ஆண்டுகளாக ஒரே அறிக்கைகள், ஒரே மாதிரி காவேரி, கச்சத்தீவு, அத்திக்கடவு, அவிநாசி, இது மாதிரி திட்டங்கள்லாம் எத்தனை ஆண்டுகள் இன்னும் வைக்க முடியும்? அறிக்கைகள் உட்பட அவங்க பிரச்சார முறைகள் உட்பட எல்லாமே கேலியாகத்தான் இருக்கு. மக்கள் கொஞ்சம் விவரமாயிட்டாங்க, இனிமேல் அது புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தோல்வி பயம் இல்லையா? இல்ல, எனக்கு கண்டிப்பா இல்ல. ஏன்னா பெரிய கட்சிகள் அப்படிங்கறது அவங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே காலமாக ஒரு அந்த கட்சியிலேருந்து அப்படி அவங்களை இது பண்ணி இப்படி வந்தவங்க. நான் தன்னிச்சையாக தனியாக ஒரு பெண்ணாக இருந்து எந்த விதமான பயமும் இல்லாம யாரு எதிர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறோன்னு சொன்னாலும் நான் எந்த கட்சியோடையும் போய் சேரல, என்ன பண்ணிடுவேன்னு சொன்னாலும் நான் உயிருக்கு பயப்படவும் இல்லை. இதை விட எனக்கு என்ன பயம் வேணும்? எனக்கு பயமே கிடையாது. நான் தேர்தலில் போட்டியிடுறது என்னோட வெற்றி, என்னை தேர்ந்தெடுக்கிறது மக்களோட வெற்றி, அவ்வளவுதான். உங்கள் கட்சியில் சேர யாராவது முன் வந்தார்களா? கூட்டணி பிடிக்காமல் நானா தான் வெளியில வந்தேன். அதன் பிறகு பாமக தரப்புலேருந்து எனக்கு எந்த விதமான ஒருவர் கால் பண்ணாரு, ஒரு கட்சியில நல்ல பொறுப்புல இருக்கக்கூடியவர், வாங்க ஐயாட்ட பேசலாம், நீங்க ஒன்னும் கட்சியை பத்தி குறையே சொல்லல, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்த முயற்சி செய்தார்கள். நான் சொல்லிட்டேன், இல்லைங்க என்னால முடியாது, என்னால மாறி மாறி பேச முடியாது, எனக்கு அந்த மாதிரியான ஒரு அரசியலும் தேவை கிடையாதுன்னு சொல்லி நான் பிராங்கா சொல்லிட்டேன். தேர்தலுக்கு பிறகு அரசியலில் இருப்பீர்களா? எங்க கட்சியின் நிலை மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு 32 மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்கள் இருந்தும் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா பிற கட்சிகள்ல இருக்கிறவங்களோட மனைவிகள், பெண்கள் அதிகமாக எனக்கு கால் பண்றாங்க. என் கணவர் இந்த கட்சியில இருக்காங்க, அதனால எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்களோட சேர்ந்து பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும்? ஸோ அமோகமான வரவேற்பு இருக்கு. பெண்கள் நிறைய பேர் வருவாங்க, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வருவாங்க, ஐடி துறையில உள்ளவர்கள் கூட இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல நிலைமைக்கு போகும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே.
தினமலர், உண்மையின் உரைக்கல்.